திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அழியாம வச்சுக்கிறதுக்கும் நீண்ட ஆயுளோட வாழ்வதற்கும் அகஸ்தியர் சொன்ன ஒரு அற்புதமான சூட்சம விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். எப்படி பேசணும், எப்படி அகஸ்தியர் சொல்லியிருக்கிறாருன்னா, உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே யாகும். பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தை நெல்லு. தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார். மண்ணோலி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. மரளிகையில் அகப்படவே மாட்டார் தானே. இதுதான் அந்த பாடல். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி. இதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ உண்ணும் போதுன்னா சாப்பிடும் போது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப சில யோக முறைகள்லாம் சாப்பிடும் போது நீங்க புருவ மத்தியை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லல அகஸ்திய மாமுனிவர். உண்ணும் அப்படின்னா நினைவு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உண்ணுங்கிற இடத்திற்கு உறக்கம்னு தான் அடுத்து சொல்றாரு. அப்ப உண்ணும் போது உயிரிழத்தை, நீ நல்லா தூங்காம முழிச்சிருக்கும் போது இந்த புருவ மத்தியை நினைத்து கொண்டே இரு. அதான் உயிரிழத்தை உயர வாங்கி. அப்படின்னா நீங்க புருவ மத்தியை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே அங்க ஜீவசக்தி அங்க போயிடும். அதுக்குதான் உயிரிழத்தை உயர வாங்கி அப்படின்றாரு. நீங்க நினைவா இருக்கும்போது, தூங்காம நினைவா இருக்கும்போது அப்படியே செய்யி. தூங்க போகும்போது உறங்கும் போதும் அந்த நெற்றியில் நினைவை வைத்து கொண்டே உறங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பெண்ணின்பால் இந்திரியம் அப்படின்னா மனம் தன்னுடைய எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டா எங்கிட்ட ஒரு பக்கம் கொண்டு போகும். அப்பையும் அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தை நீ நினைத்து கொண்டுரு, அந்த ஆங்கியா சக்கரத்தை. இப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னா தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும்ன்றார். எப்படி? அதுதான் மருந்து, சாப்பாடு எல்லாம். நீ மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட வேணாங்கிறதான் அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்து தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார். தினம் இதை இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. ஒரு ஊழிக்காலம் என்பதே 4,20,000 ஆண்டுகள்னு சொல்றாங்க. மண்ணூழி காலம்ங்கிறது எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள்னு நமக்கு தெரியல. இந்த பூமி இருக்கும் வரை அப்படின்னு அர்த்தம். மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. மரளிகையில் அகப்படவே மாட்டார் தானே. எவன் உங்களை புடிச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னு நம்ம அகஸ்தியர் முனிவர் இது அருமையான ரகசியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே இது ரொம்ப எளிதில் பின்பற்றக்கூடிய வழி. இதை எல்லாரும் பின்பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் லைக் பண்ணுங்க. ஓம் சிவகுரு.